Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 March question paperல question number 28ல ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. Problem என்னன்னா, in the circuit shown in the figure, the input voltage VI is equal to 20 volt, VBE is equal to 0 volt and VCE is equal to 0 volt. What are the values of IB, IC, beta? So this is a given problem. In the problem unit 10 electronics and communication லேந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு example problem, example 10.6. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்புட் வோல்டேஜினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. VI is equal to 20 volt, VBE, VCE இதெல்லாம் 0 volt. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஸ் கரண்ட், கலெக்டர் கரண்ட், கரண்ட் கெயின் இது மூணும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு கீழே ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ சர்க்கியூட் டயக்ராம் கிவன் இன் த ப்ராப்ளம். விஐங்கிறது இன்புட் வோல்டேஜ், இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது 20 வோல்ட். பேஸோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய வேல்யூ 500 கிலோ ஓம். கலெக்டரோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது 4 கிலோ ஓம். இங்கே கலெக்டரில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாங்க, அது 20 வோல்ட். ஸோ என்னென்ன டேட்டா இருக்குதோ அதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இன்புட் வோல்ட் கொடுத்துருக்காங்க, VI is equal to 20 வோல்ட். நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, பேஸோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது RB. RB is equal to 500 கிலோ ஓம். ஸோ இந்த கிலோ ஓமை நம்ம ஓமாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம், பிகாஸ் ஓம் இஸ் த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 500 கிலோனா 10 to the power 3 ஓம். ஸோ திஸ் இஸ் RB. நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, கலெக்டர் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. கலெக்டர் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். கலெக்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அதனுடைய வேல்யூ RC. RC is equal to 4 கிலோ ஓம். ஸோ இதையும் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம், 4 into 10 to the power 3 ஓம். திஸ் இஸ் RC. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், IB, பேஸ் கரண்ட், IC, கலெக்டர் கரண்ட் அண்ட் பீட்டா. இட் இஸ் த கரண்ட் கெயின். ஸோ ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு let us find what is the value of IB. IB is the base current. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, IB is equal to VI divided by RB. இது வந்து ஓம்ஸ் லா. பேஸ் வந்து எந்த பொட்டன்ஷியலோடையும் கனெக்ட் ஆகிடல, ஒரே ஒரு இன்புட் வோல்டேஜோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் டைரெக்டாக ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ IB is equal to VI divided by RB. This is equal to VI. VI is 20 volt and the value of RB is equal to 500 into 10 to the power 3. 500 கிலோ ஓமா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், 500 into 10 to the power 3. ஸோ ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கலாம். 1 2s are 2, இது வந்து 25 2s are 50. Therefore we can write 1 by 25 into 10 to the power 3. 1 by 25 நோடைய வேல்யூ எவ்வளவுனா 0.04. இந்த 10 to the power 3 டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power -3 அப்படின்னு வரும். This is a base current IB. IB is equal to 0.04 into 10 to the power -3. Unit of current is ampere. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, this is equal to 2 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா 4 into 10 to the power -2ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 10 to the power -3 இருக்குது, அதனால் 10 to the power -5 அப்படின்னு எழுதலாம். இதையே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அதனால் இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும்,
10ஆல் டிவைட் பண்ணும்போது அது நியூமரேட்டருக்கு போகும்போது -1ன்னு வரும். அதனால் இது வந்து 10⁻⁻6 அப்படின்னு ஆகும். 10⁻⁻6 அப்படிங்கிறத மைக்ரோ அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைக்ரோ ஆம்பியர். ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு 40 மைக்ரோ ஆம்பியர். ஸோ ஆன்சரை வந்து ஐபி இஸ் ஈக்குவல் டு 0.04 × 10⁻³ ஆம்பியர் அப்படின்னும் நம்ம கொடுக்கலாம். இல்லைனா ஐபி இஸ் ஈக்குவல் டு 40 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஐசி கால்குலேட் பண்ணணும். ஸோ கலெக்டர் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஐசி இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு விசிசி டிவைடட் பை ஆர்சி. ஸோ எகெயின் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த கலெக்டர் வந்து வேறு எந்த பொட்டன்ஷியலோடையும் கனெக்ட் ஆகலை. ஒரே ஒரு பயஸ் வோல்டேஜ் மட்டும்தான் இங்கே. அதாவது கலெக்டரை ஒரு பயஸ் வோல்டேஜோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் ஐசி இஸ் ஈக்குவல் டு விசிசி டிவைடட் பை ஆர்சி. திஸ் இஸ் நத்திங் பட் த ஓம்ஸ் லா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு விசிசி. விசிசியோடைய வேல்யூ 20, ஆர்சியோடைய வேல்யூ 4 கிலோ ஓம். அதை வந்து நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 4 × 10⁻3. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4, 5 4s are 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. கீழே இருக்க 10⁻3 மேலே போச்சுன்னா 10⁻³ அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஐசி. ஸோ யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் அகெயின் ஆம்பியர். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁻³ ஆம்பியர். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 10⁻³ மில்லி அப்படின்னு எழுதலாம். தேர்ஃபோர் ஐசி இஸ் ஈக்குவல் டு 5 மில்லி ஆம்பியர். ஸோ ஐபியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஐசியோடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கரண்ட் கெயின். ஸோ கரண்ட் கெயினுடைய சிம்பல் பீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை பேஸ் கரண்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐசி இஸ் 5 மில்லி ஆம்பியர். அதை 5 × 10⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை ஐபி. ஐபி இஸ் ஈக்குவல் டு 40 மைக்ரோ ஆம்பியர். இதை 40 × 10⁻6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு 10⁻³ கேன்சல் பண்ணிடலாம். 5 டிவைடட் பை 40 × 10⁻3. ஸோ இந்த 10⁻³ நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 5 × 10⁻+3 ஆகும். 10⁻+3னா 1000. ஸோ 5 × 1000 இஸ் 5000 டிவைடட் பை 40. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 500 4ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get 125. So this is beta. So beta is equal to 125. So this is the base current, this is the collector current, and this is the current gain. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.